11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. அது மூலமா இந்த போஸ்ட்மார்டம் மூலமா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயங்கள், மனத்துன்பங்கள் அதெல்லாம் அந்த ஒரு எவிடன்ஸா வரும்போது, அவங்க மாமியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பு பெருசிய பலமாவே இருக்குதுன்னு, அவங்களுக்கு ஜாமீன் இல்லாம கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொடுமையால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இப்போதைக்கு கேஸ் சொல்லிருவாங்க. ஆனா, அங்க என்ன நடக்குங்கிறது தீர்ப்புங்கிறது இன்னும் 2 வருஷம், 3 வருஷம் இன்னும் 4 வருஷமே இழுக்கும். ஏன்னா, பணபலம், அரசியல் செல்வாக்கு அப்படி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு இழுத்துட்டு தான் போகுமே தவிர, இது சரியான தீர்ப்பா இருக்காது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எவிடன்ஸ் வந்து இவங்க தான், அவங்க தான் அப்படின்னு தெளிவா சொல்லி, அதே மாரி "அப்பா இங்க வச்சிருக்கிறேன்ப்பா, ஜுவல்ஸ் இங்க வச்சிருக்கிறேன்ப்பா, இந்த பிளேஸ்ல இது வச்சிருக்கிறேன்ப்பா" அப்படின்னு தெளிவா சொல்லும்போதே, அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு மனரீதியா பாதிக்கப்பட்டு, எல்லாத்துக்கும் ஒரு மனக்கோப்பா ரெடி ஆயி, இது எல்லாமே ஒரு ஆதாரமா வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நல்லா மெச்சூர்டா பேசுறாங்க. இந்த தகவல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கோர்ட்ல பத்தாதாம். அதனால இன்னும் தகவல் வேணும். அந்த பொண்ணு போஸ்ட்மார்டம் மூலமா இப்ப அந்த பொண்ணு இறந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் குடுக்காம இருக்காங்களா? நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? எந்த நாட்ல இருக்கோம்? இதே ஒரு வெளிநாட்ல அப்டின்னா அப்பப்போ தண்டனை கிடைக்குது. ஏன் அப்பப்பவே ஷூட்டிங் ஆர்டரும் கூட கிடைக்குது. ஆனா இங்க வந்து ஒரு தண்டனையும் கூட ஒரு மிகுந்த தண்டனையே சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் மனசுக்கே வந்து ரொம்ப வலியா இருக்கு. அ எப்போ யாருக்கு எப்படி நடக்குன்னே தெரியறதில்ல. ஆனா அதுக்கான ஒரு ஒரு பயமோ, ஒரு ஆயுதமோ, சட்ட நடவடிக்கை இருந்தா தானே எல்லாருமே பயப்படுவாங்க. பொண்ணுங்க வந்து பொண்ணுங்கள வந்து பொண்ணுங்களா பார்க்காம, பண பேய்களா, அ சில பிசாசுகளா இருக்குது பாருங்க. நம்மள வந்து நம்ம பொண்ணுங்களோட மனச பார்க்கறதில்ல. அந்த பொண்ணுக்கு எத்தன நகை இருக்கும்? எத்தன வரும்? இவன் மூலமா எப்படி சம்பாரிக்கலாம்? சம்பாதிச்சு எப்படி திங்கலாம்? அப்படின்னு தான் இருக்குதுங்களே தவிர, குடும்பமும் சரி, பசங்களும் சரி, இந்த மாரி ஈவு இரக்கம் இல்லாத ஜீவனுங்களுக்கெல்லாம் உலகத்துல நியாயம் இருக்கா? இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ, இவங்களோட வழக்கு எப்படி போயி என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா 11ஆம் தேதி அவங்க மாமியாருக்கு ஜாமீன் கிடைக்குமாங்கிறது முடிவுக்கு அதை பார்த்தா தான் தெரியும்.